ஜீவா, என்னாச்சு ஜீவா? ஏன் ஜீவா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? எனக்கு பயமா இருக்குடா. ப்ளீஸ் போனை ஆன் பண்ணு. அம்சிகுந்தானி. ஜீவா ஜீவா, என்னாச்சு ஜீவா? ப்ளீஸ்டா பேசுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜீவா. அம்சி, என்னடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அக்கா, ஜீவா போனு இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான்க்கா இருக்கு. லூசு, இதுக்கா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது ஒரு சில ஆஃபீஸில் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுடி. உள்ளே நுழையும் போதே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால பண்ணி வச்சிருக்கேன். வெளியில் வந்தோன்னே கூப்பிடும் இரேன். இல்லைக்கா, அப்படியேனாலும் எனக்கு ஒரு மெசேஜ் அது போட்டிருப்பேன்ல. நித்தியம், அதெல்லாம் முன்னாடியே சொன்னா தானே உனக்கு மெசேஜ் பண்ணி வச்சுட்டு போவோன்னு இருக்கும். ஸ்பாட்டில் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதனால பண்ணி வச்சிருக்குமா இருக்கும். இதுக்கு எதுக்கடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? பேசாமல் எங்கே போகுது? எனக்கு என்னவோ பயமா இருக்குக்கா. ஆமாம், உன் புருஷன் என்ன சின்ன பிள்ளையா? இடம் தெரியாமல் வழி தெரியாமல் எங்கிட்டாவது தப்பி தவறி போகிறதுக்கு? உன் புருஷன் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர். இந்த இருக்கிற மெட்ராஸில் போய் அவருக்கு குப்பை ஓட்ட முடியாது. இப்போ தான் உட்காந்து அழுது எழிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒன்றும் இருக்காது இல்லைக்கா. வேலைக்கு போன பையனுக்கு என்னடி இருக்க போகுது? சும்மா உட்காந்து தேவையில்லாமல் தெண்டத்துக்குன்னு அழுதுகிட்டே இருக்காத. ஏதாவது அழுகிறதுக்கு இல்லைன்னா என்னத்தையாவது நினச்சி அழுவியோ? இல்லை ஜீவா. அக்கா சொல்கிறேன்ல, கேட்க மாட்டியா? சாயங்காலம் டான்னு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சோன்னே ஃபோனை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க நூடுல்ஸ் மண்டை. அதனால தான் என்னால் ஃபோன் பண்ண முடியல. ஐ மிஸ் யூ, லவ் யூ பேபி செல்லோன்னு கொஞ்சம் வர இல்லையான்னு பாரு. முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும் நெடுவாளி அக்கா. ரொம்ப நாளாக உன்னோட இந்த சிரிப்பை காணோம்னா ஆடியன்ஸ் எல்லாம் ஒரே அலறலாக அலறிக்கிட்டு இருக்காடி. அப்பப்போ உன் சிரிப்பையும் வெளியில் கொண்டுட்டு வா. அப்போ தானே எங்களுக்கும் குதூகலமாக இருக்கேன். எனக்கும் ஆசையாக தான் இருக்க நெடுவாளி அக்கா. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் என் லைஃப்பில் நடக்க மாட்டேங்குதே. சந்தோஷம் துக்கம் இது எல்லாமே நம்மளுக்காக ஏற்படுத்திக்கிறது. நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். ஐயோ அங்கே அது நடந்துருச்சு, இங்கே இது நடந்துருச்சு, நமக்கு எப்போ எது நடக்குமோன்னு எதையாவது நினச்சி புலம்பி தள்ளிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கவேன், உட்காந்து மூளையில் ஊழுன்னு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதேன். அக்கா பத்தியா எதையாவது எப்போவாவது நினச்சி அழுதுருக்கனா? எப்போதும் ஐ ஆம் ஃப்ரீ பேர்டுன்னு ஜாலியாக இருக்கேன் பத்தியா? அதே மாதிரி இருக்க கற்றுக்கடி. சரிங்க நெடுவாளி அக்கா. சரி, இந்தாடி அம்சிக்குந்தானி. அத்தைக்கிழவி நீ டயட்டில் இருக்கேங்கிறதுக்காக பச்சை பயிரை ஒரு நாள் முழுக்க ஊற வச்சு அதை மறுநாள் முழுக்க முளைக்கட்டி அதை லேசாக எண்ணெயை ஊற்றியும் ஊற்றாமலும் தாளித்து தேங்காய் பூவெல்லாம் திருவி போட்டு கொடுத்துருக்கு. சத்தா சாப்பிட்டுட்டு தெம்பா இருக்க. அப்போத்தே உன் ஆத்துக்கார் வரையில் மூஞ்சி முகரையெல்லாம் பழன்னு பப்பாளி பழம் மாதிரி இருக்கலாம். சாப்பிடு. நீங்களும் இப்படியே சாப்பிடுங்கக்கா, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஏ நமக்கு இந்த மாதிரி ஊற வச்சது அவிச்சது வேக வச்சதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. நல்லா 3 வேளையும் தட்டு நிறைய சோத்தை போட்டு குழம்ப ஊற்றி குழப்பி அடிக்கணும். அதுக்கு தொட்டுக்க இருக்கோ இல்லையோ கழுத ஊறுகாய் நக்கிக்கிட்டனாலும் 1 குண்டான் சோறு குடிச்சிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டாதப்பா எனக்கு சாப்பிட்டது மாதிரி இருக்கும். இந்த பயறு வச்ச எல்லாம் நீ தானே அவிச்சு தின்னு. நமக்கு இது செட் ஆகாது. இதாங்க குட் ஃபார் ஹெல்த்து. ஹெல்த்தெல்லாம் உன்னோட வச்சுக்கமா. தாக்கின சோறுல கொஞ்சோன்னு மோரை ஊற்றி நைட்டு பூரா ஊற வச்சு பழைய சோறா ரெடி பண்ணி வச்சிருக்க அத்தைக்கிழவி. அதில் 2-3 ஊற போட்ட மிளகாயை வறுத்து அப்படியே பச்சை வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டு அப்படியே பிசைஞ்சுக்கிட்டு அந்த மிளகாயை கட்டிச்சுக்கிட்டு குட்டிச்சோம்னா சும்மா சுல்லுன்னு மண்டைக்கேறும். அந்த மாதிரி சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும். அதுதான் என் உடம்புக்கு குட் ஃபார் ஹெல்த்து. இதை நீ தானா திண்டுட்டு உடம்ப குறை, நான் போய் அதை திண்டு உடம்ப ஏத்துறேன். நெடுவாளியே வரேன் அத்தைக்கிழவி. அடியில கஞ்சி வேணும்னு கேட்டிய குடிக்கிறியா இல்ல ஊற தொட்டியில ஊத்தவா? ஊற தொட்டியில ஊத்த போறியா? அத்தைக்கிழவி 2-3 மிளகாய் வறுத்து வை, நான் வந்து குடிச்சுக்கிறேன். ஊற தொட்டியில ஊத்துறாங்களாம்ல. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விடனாதா? எலைதா எத்தனை நாளைக்குமா இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்க போறீங்க? அடுத்தடுத்து வேலையை பார்க்கணும்ல. வேலைன்னு இருந்தா தானே வேலைதான் பார்க்க முடியும். வீட்டை சுற்றி ஆடு மாடு கிடந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு பக்குவம் பண்ணவே நேரம் சரியா இருந்துச்சு. இப்போத்தான் ஒன்றுன்னா என்னை விட்டு போகுதே. இந்த கிளடிக்கு இனி சாகிறத தவிர வேற வேலை என்னடா இருக்கு? அந்த வேலையை இறைவன் கொடுத்தாருன்னா பேசாம போய் படுக்கையில் படுத்துக்கிருவேன். ஏமா அப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் இருக்கும்போது இன்னொரு தடவை இந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. உங்க நன்றி விசுவாசமான நாய் இருக்கம்மா. நான் இருக்கையில உங்களுக்கு எதுவும் வரவிட மாட்டோம்மா. 1க்கு 2 பிள்ளைகளை பத்து 2மே நான் அனாதையா விட்டுட்டு போயிருச்சு. என்னைக்கு எந்த சூழ்நிலையிலையும் என் கூடவே இருக்கிறது நீ மட்டும்தான். பெத்த உள்ளையா நினைச்சு சொல்றேன். நீ நல்லா இருக்கணும்டா வேலாயுதம், நீ நல்லா இருக்கணும்.
உங்க ஆசீர்வாதம் இருந்தா நான் என்னைக்கும் நல்லா இருப்பேம்மா. இந்தாங்க, ஆட்டுக்குட்டி வித்த காசு 1,00,000 ரூபா இருக்கு. இதை கொண்டு போய் வட்டி பணத்தை கட்டிட்டு நம்ம மாட்டை மீட்டுட்டு வந்துடலாமா? 10 குட்டியுமே வித்துட்டியா? நீங்க சொன்ன 10 குட்டியும் தாம்மா கொடுத்துருக்கேன், வேற எதுவும் கொடுக்கல. அப்ப குட்டிக்கு 10,000 போட்டு 1,00,000 தான் கொடுத்தாங்களோ விலைதான். மேற்கொண்டு வரும்னு எதிர்பார்த்தேன். இல்லம்மா, நம்ம ஆடு நல்லா இற வச்சு கொளுத்த ஆடுதேன். ஆனா அதையுமே சந்தை கடைக்கு போனோம்னா அடிமாட்டு விலைக்குத்தான் கேட்பாங்க. 6,000 7,000க்கு கொடுத்துட்டு அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு வர எனக்கு மனசு இல்லம்மா. அதனாலதான் நம்ம ஊரு டவுசர் ஐயா தலைவர்கிட்ட சொல்லி யாராவது நல்ல ஆள் இருந்தா புடிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். அவரே 10 குட்டியும் வாங்கிக்கிட்டு 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டாருமா. ஊர்ல ஆடு மாடு விற்கணும், விலை போகணும்னா பங்கஜ வீட்டில் கொண்டுட்டு வந்து விடுவோம், விலை போகும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட பங்கசமே அடுத்த ஓட்ட ஆடை கொண்டு விட்டுட்டு இன்னைக்கு விலை ஓடுறதுக்கு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுட, விலைதான் யாருக்கும் வரக்கூடாது. கவலைப்படாதீம்மா, உங்க நிலைமையும் மாறும். முதல்ல நம்ம காசை கொடுத்துட்டு மாட்டை மீட்டுட்டு வந்துருவோமே. சரிப்பா, 2 மாதத்துக்கு 80,000 வட்டி கட்ட சொன்னேன். இந்த மாசத்துக்கும் தேதி பிறந்து 2 ஆயிருச்சு. இந்த மாசத்துக்கும் சேர்த்து கொடுன்னு கேட்காம இருந்தே அண்ணா தேவலை. என்ன செய்யறானோ பாப்போம். ஏதோ இருக்கிறத கொடுத்துவிட்டு மாட்டை பத்தி ஆறுவோம். மற்ற கதையை அப்புறம் பாத்துக்கிருவோம். பங்கசா, ஏட்டி பங்கசா, வாடி முட்டைக்கறி. என்னடி பங்கசா, கட்டாந்தரையில நின்று ஆட்டுக்குட்டியை பூரா காணா 5-6 தான் நிக்குது. அதான் யாரும் பத்திட்டு போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு போக வந்தேன். யாரு வந்து என் வீட்டுல பத்திட்டு போப்பாரா? நான் தான் எல்லாத்தையும் வித்துப்புட்டேன். வித்துப்புட்டியா? என்னடி சொல்ற? ஆமாடி முட்டைக்கறி, பால் மாடை டீ கடை முறையேசும் பிடிச்சிட்டு போயிட்டேன்ல, அதை மீட்டு கொண்டுட்டு வர்றதுக்காகத்தான் ஆட்டுக்குட்டியை விற்க சொன்னேன். என்னத்தையோ மாடு இருந்துச்சுன்னா 10 பாலுக்காவது ஆகும்ல. அது நல்ல பால் மாடு, அதை விட்டு கொடுக்க மனசு இல்லை. அடிப்ப அதை கத்தி, அதுக்காக ஆட்டை அடி விற்க சொல்லுவ? நல்லாத்தான் போ. எப்படி இருந்த குடும்பம் எம்புட்டு அனுபவிச்ச வமசா, இன்னைக்கு ஆடு மாடை வித்து கஞ்சி குடிக்கிற நிலைமைக்கு அடிவோ நிலைமை வரனே. என்ன செய்யறது முட்டைக்கறி? 20 வருஷமா சேர்ந்தாப்புல வாழ்ந்தவங்களும் இல்லை, 20 வருஷமா சேர்ந்தாப்புல கெட்டவங்களும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது ஏன் வாழ்க்கையிலேயே நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. எல்லாத்தையும் இந்த வயசுல அனுபவிக்கணும்னு என் தலையில எழுத்திருந்தா யாரால மாற்ற முடியும்? அம்மா, நேரம் ஆயிடுச்சு, வாங்க போய் மாட்டை மீட்டுட்டு வந்துருவோம். சரிடி முட்டைக்கறி, நான் போய் என் லட்சுமியை மீட்டு கொண்டுட்டு வரேன். என்னைக்கு அந்த கண்டு என் வீட்டில் விழுந்தன்னைக்கு அவளுக்கு லட்சுமின்னு பேர் வச்சனும், அன்னையிலேருந்து என் வீட்டில் செல்வத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. அவளுக்கு ஒரு குறைன்னு வந்து அவள் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனாலோ அன்னைக்கே என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. என் மகாலட்சுமி, என் ஆத்தா, அவளை கூட்டிகிட்டு வந்தாத்தான் எனக்கு நிம்மதி. இந்த வீடு செழிக்க, நிலம் வழங்க. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா, போயிட்டு வாடி பங்கசா. எப்படி இருந்தவ இன்னைக்கு எப்படி இருக்க? நான் என்னத்த சொல்ல? போ போ, என்னத்தையோ இந்த வேலாயுதம் கடந்து நன்றி விசுவாசத்துக்கு மாண்டுக்கிட்டு இருக்கேன். போடா வேலாயுதம், கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. அம்மா வாங்கம்மா. ஹலோ மேம், எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ஆஃபீஸ்க்கு புதுசா? இல்லையே, 1 மந்த்தா இங்க தான் ஒர்க் பண்றேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுக்காக கேட்டேன். இல்ல, 1 மந்த்தா இங்க தான் வேலை செய்றேன். வெரி நைஸ். நீங்க இந்த ஆஃபீஸ்ல தான் 1 மந்த்தா வேலை பார்க்குறீங்க. ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்க இதுக்கு என்ன பார்க்கணும்? இல்லைங்க, ஒரே ஆஃபீஸ்ல ஒண்ணா வேலை பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? உங்க வேலையை நீங்க பாருங்க சார், எனக்கு வேலை இருக்கு. மேடம், இப்படி சிடுசிடுன்னு பேசுறீங்க. சார், எனக்கு வேலை இருக்கு, ப்ளீஸ் என்ன வேலை செய்ய விடுங்க. ஏதோ நான் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு வேலை செய்ய விடாதது மாதிரி பேசுறீங்க. மிஸ்டர், அனாவசியமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பேசுனதுக்கு பதில் சொன்னேன், இது ஒரு தப்பா? என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசினா போதும். ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாரும் எல்லார் கூடயும் பேசிட்டு இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லைல்ல. அவசியம் இருந்தாதான் பேசணுமா? இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏன் வந்து விரண்டாவதா பேசிட்டு இருக்கீங்க? மேடம், கூல் கூல். நீங்க அம்சாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமா. ஐ எம் பிரகாஷ். நான் அம்சாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்களை நல்லபடியாக பார்த்துக்க சொல்லி அம்சா கால் பண்ணாங்க. அதனால தான் வந்து பேச்சு கொடுக்கலாமேன்னு வந்தேன். நீங்கள் என்னங்க இப்படி எரிஞ்சு விழுறீங்க? அம்சாவோட ஃப்ரெண்டா? ஆமாங்க, நானும் அம்சாவும் இந்த ஆஃபீஸில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அம்சா உங்களை தனியாக இருப்பீங்க, அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா செய்யுங்கன்னு கால் பண்ணாங்க. அதனால தான் வந்து சும்மா கிண்டல் பண்ணேன், மற்றபடி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. வந்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசவும் பயந்துட்டேன். டேங்கப்பா, கிராமத்து பொண்ணுங்க அனல் பறக்கும்னு தெரியும், ஆனா இப்படி அனலோட பேச்சா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. உடனே முகம் மாறுது. இல்லைங்க, சாரி.
ஓகே மேம், நோ ப்ராப்ளம். நான் பக்கத்து கேபினில் தான் இப்போ ஷிஃப்ட் ஆயிருக்கேன். உங்களுக்கு எனி டைம் என்ன ஹெல்ப் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. நல்ல ஜாலியாக ஒர்க் பண்ணுங்க. எதாக இருந்தாலும் நான் கூடவே இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டிவா. ஓ தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. உங்கள் saree ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். நீங்கள் புடவையில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பாய். ம் பாய். ஆமாம், உங்கள் பேர்? நயன்தாரா. ಎಂತಾರ ಎಂತಾರ ನೀಯೇ ಎಂತಾರ ಯನ್ಮಾನಂ பூத்ததே. ஓ, அந்த லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நீங்க தானா? சார் கிண்டல் பண்ணாதீங்க, நான் நார்மல் நயன்தாரா தான். பட் அவங்கள விட நீங்க ரொம்ப ஸ்டார் மாதிரி இருக்கீங்க. யுவர் லுக் இஸ் so பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். நயன்தாரா, என் பேரு பிரகாஷ். இனிமே நீங்க என்ன சாருன்னு கூப்பிட வேண்டாம், பிரகாஷ்னே கூப்பிடலாம். இல்லை, எனக்கு யாரையும் டக்குன்னு பேர் சொல்லி வராது. நான் போக போக பழகிக்கிறேன். இட்ஸ் ஓகே. பக்கத்து கேபின்ல தானே இருக்கோம், இனிமே பழகிட்டா போச்சு. ஆ ஓகே சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இட்ஸ் ஓகே. உங்க டைமை நான் சாப்பிட விரும்பல. வேலையை பாருங்க, அப்புறமே மீட் பண்ணலாம். ஆ ஆ நயன்தாரா, வேலை பார்க்க போறேன்னு என்னையவே பார்த்துட்டு இருந்தா எப்படி? சிஸ்டத்தை பாருங்க. இவன் நல்லவனா இருக்கா? அம்சா ஏன் இந்த மாதிரி கிறுக்குங்க கூடலாம் பழக்க வழக்க வச்சுக்கிறான்? நயன்தாரா, கூப்பிட்டீங்களா? எதுக்கு நிம்மதி பார்த்தா வேலையை பார்க்காம என்னை பார்க்குறேன்னு சொல்றதுக்கா? நம்ம அந்த பக்கமே திரும்பக்கூடாது. மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. ஆந்த கண்ணை. எனக்கு நீ ஈஸியெல்லாம் பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன். குஞ்சாயி. ஏய் லைலா, வா லைலா, உட்காரு. வேலையா இருக்கியடி குஞ்சாயி? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. டேட் 2 ஆயிடுச்சுல்ல, அதான் வேலைக்காரவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்காக கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். நீ சொல்லு. ஏண்டி குஞ்சாயி, ஒரு மாசத்துக்கு வேலைக்காரவங்களுக்கு மட்டுமே ஊருப்பட்ட சம்பளம் ஆகுமே? ஆமாடி லைலா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவருக்கு எப்போதும் ஹோட்டல் மெனு மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாரு. இட்லி, பூரி, பொங்கல், வடை, கேசரி, சட்னி, சாம்பார்னு வெரைட்டியா சாப்பிட்டாதான் பிடிக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் வெரைட்டியா இருக்கணும்னு சொல்லுவாரு. மதியம் லஞ்சுக்கு மீன், இறால், சிக்கனு, மட்டனு, முட்டனு நான்வெஜ் இருந்தால் தான் சாப்பிடுவாரு, இல்லைன்னா சாப்பிட மாட்டாரு. நைட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரவுட் சாப்பிட்றது, சுண்டல் வேக வச்சு கொடுக்கறது, அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியா ஜூஸ் போட்டு கொடுக்கறதுன்னு சமைக்கிறவங்களுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்குல்ல, அதனால சமைக்கிறவங்களுக்கு மட்டுமே மாசம் 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்னடி குஞ்சாயி சொல்ற? சமையக்காரங்களோட சம்பளம் மட்டும் 50,000மா? ஆமாடி லைலா, நம்ம வீட்ல வேலை பார்க்கறவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும்ல. குஞ்சாயி, பேசாம நானே உன் வீட்ல சமையக்காரியா வேலைக்கு சேர்ந்துடலாம் போல் இருக்கே. ஏய் லைலா, விளையாடுறத? நீ என் ஃப்ரெண்டுடி, நீ போய் வேலைக்கு சேர்றதா? வெளியில பந்தாவா இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உன் வீட்டில் வேலைக்காரியா இருந்து மாதம் 50,000 வாங்குறது எவ்வளவோ பெஸ்ட் இல்லடி. 50,000லாம் எனக்கு வருமானம் வந்துச்சுன்னா என் லெவல் எங்கேயோ போயிடும். ஆமா, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு எவ்வளோ ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? நம்ம ஊர்லயே நீங்க தான் பெரிய கோடீஸ்வரவங்க, பெரிய பணக்காரவங்க, எல்லா வசதிகளோடையும் செல்வாக்கோடையும் இருந்த நீ இப்போ எப்படி இவ்வளோ கஷ்டப்படுற? அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றியா? நான் இந்த நிலைமையில நிக்கிறதுக்கு காரணமே என் அண்ணன் காரணம். அவன் பொண்டாட்டி அன்னைக்கிளியும் தாண்டி குஞ்சாயி. வாட்? ஓ அண்ணனா? என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையே. ஆமாடி குஞ்சாயி, நான் எவ்வளோ நல்லவன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஆனா அந்த அன்னைக்கிளி என்னை படாத கொடுமை எல்லாம் படுத்தி எங்க அண்ணனும் மொத்தமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. என்ன லைலா, உங்க அண்ணன் உன்கிட்ட நல்ல பாசமா தானே இருப்பாரு? பாசமா இருந்ததெல்லாம் அதோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே எங்க அண்ணன் யாரு, அவன் சுயரூபம் என்னங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓ, கோடீஸ்வரன்னு நம்பி இந்த கொக்கி குமாரை என் தலையில கட்டி வச்சாங்கடி. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு தெரு கோடியில தெரியிற பிச்சைக்கார குடும்பம்னு. நான் போட்டுட்டு போன 100 பவுனையும் அந்த மனுஷன் குடிச்சு ஆடம்பர செலவு பண்ணி அத்தனையும் அழிச்சிட்டாரு. எனக்குன்னு எதுவுமே இல்லையேன்னு எங்க அண்ணன் வீட்டுல வந்து நின்றதுக்கு ஒன்னெல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னு காரி துப்பாத குறையா வெளியில அனுப்பிட்டாரு. சரி, உங்க அண்ணன் தான் அப்படி இருந்தாரு, உங்க அம்மா கூட உன்னை பார்க்கலையா? அண்ணன்காரனையாவது ஒரு பங்குல வைக்கலாம் போல. எங்க அம்மா எப்பேற்பட்ட மோசக்காரின்னு எனக்கு இப்பதாண்டி தெரியும் குஞ்சாயி. என்னடி சொல்ற? உங்க அம்மாவுமா?
ஆமாடி குஞ்சாயி, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு என் புருஷன் ஆடம்பர செலவு பண்ணி என் நகை அத்தனையும் கோட்டை விட்டாலும் அவரை விட்டு கொடுக்க முடியல என்னால். அவர் என் மேலே காட்டின பாசமும் அவர் லைலூன்னு என் பின்னாடி பாசமாக தெரிஞ்ச அந்த லவ்வும் அவரை என்னால் விட்டு கொடுக்க முடியலடி. அதனால சரி வாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு தஞ்சும் புகிறது மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம். ஆனால் எங்கள் அம்மா ஒரு வேலைக்காரியை நடத்துறது மாதிரி தான் என்னையும் என் புருஷனையும் நடத்துச்சு தெரியுமா? என்னடி சொல்றேன்? அம்மாவுமா? ஆமாடி. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? வீட்டு வேலையை பாரு, பாத்திர விளக்கு, பண்ட விளக்கு, சோறாக்கு, குழம்பு வை, எனக்கு கையமுக்கு காலமுக்கு காய்கறி வாங்கிட்டு வான்னு ஒரு சமையக்காரி மாதிரி என்னையும் சாணி எல்லை கட்டாந்திர கூட்டு மாட்டு குளிப்பாட்டு வைக்கல்லி போடு தண்ணி வையின்னு ஒரு தோட்டக்காரனை பார்க்கறது மாதிரி என் புருஷனையும் சம்பளம் இல்லாத வேலைக்காரனா தாண்டி எங்க அம்மா எங்களை வச்சிருந்துச்சு. பெற்ற பிள்ளையை இவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்களா? இப்படி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்ல. ஆமாடி குஞ்சாயி, எங்க அம்மா ஒரு ராட்சசி. அது ஒரு அரக்கி. பெத்த பிள்ளைக்கு 1 ரூபாய் செலவு பண்றதுனா கூட அது கை காலில் விழுந்து அது காலில் கும்பிட்டு விழுந்து தான் நாங்கள் அதை வாங்கணும். இப்போ கூட என் புருஷனை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்ல மாட்டி விட்டு புளிய மரத்தை வெட்டின கேஸில் இழுத்து விட்டுருச்சுடி. அதுக்கு பணம் கேட்டதுக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு ஏதோ மாடு வாங்கணும் கண்டு வாங்கணும்னு செலவு பண்ணிட்டு தெரிஞ்சிச்சு சரியுமா? நான் அதை புடுங்கிட்டு போய் என் புருஷன் தான் எனக்கு முக்கியம்னு காப்பாற்றி கூட்டிட்டு வந்ததுக்கு பேக்கை தூக்கி வெளியில வீசி என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிருச்சு. இவ்வளவு வசதி இருந்தும் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணாம இப்படி நடத்திருக்காங்களே. இவங்கள அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு அறிவறிப்பா இருக்கு. இனிமே உங்க அம்மா வீட்டுக்கு நீ போவே வேண்டாம் லைலா. இனிமே என் வீட்லயே என் கூடயே இருந்து உன்னை ராணி மாதிரி நான் பாத்துக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் குஞ்சாயி? அந்த குண்டச்சி வந்து எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை மொத்தமும் முடிஞ்சு போச்சு. உன்னை விளக்கமா தலை அடிச்சு துரத்தி விட்டது மாதிரி என்னையும் பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணி துரத்தி விட்டுருக்கா. அவளை ஏதாவது ஒரு வழியில பழி வாங்கணும். அவளைய விடலையா? இவ்வளவு நாளும் நான் உன் கூட இல்ல, நீ கஷ்டப்பட்ட. இப்பதான் உன் ஃப்ரெண்டு நான் உன் கூட இருக்கேன்ல. இனிமே அந்த அன்னைக்கிளிய ஓட விட்டு வரச்சதுதான் நம்மளோட மொத்த குறிக்கோளா இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா பண்றோம். ஓகேவா? தேங்க்ஸ் குஞ்சாயி. திரும்ப உன்னை இந்த ஊர்ல பார்த்தது அப்படியே கடவுளை பார்த்தது மாதிரி இருக்கு. என் வாழ்க்கை மாறிடும், என் வாழ்க்கை தரம் உயர்ந்துரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடி. ரொம்ப தேங்க்ஸ் குஞ்சாயி. நீ என்னைக்கும் எனக்கு தெய்வம் மாதிரி. ஏய் விடுடி, எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? சரி நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தோம்னா ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாம போயிடும். வா ஏரியாவை ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி பார்த்துட்டு வருவோம். குஞ்சாயி, அந்த அன்னைக்கிளி உன்னையும் என்னையும் ஒன்னா பார்த்தா சும்மா விட மாட்டாளே. ஏய் என்ன பழைய குஞ்சாயி நினைச்சியா? நான் இப்ப குஷ்பூஜி. என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என்னோட மேக்கப் சென்ஸ், என்னோட கார் எல்லாம் பார்த்துட்டு அந்த அன்னைக்கிளி ஆல்ரெடி அரைஞ்சு போய் கிடக்கா. அவளை ஏற்கனவே பார்த்துட்டு தான் உன்னை மீட் பண்ணேன். வா பாத்துக்கலாம். அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கு பயப்படுவியா? ஓ, அப்ப ஏற்கனவே அவளை பார்த்துட்டியா? பார்த்தாச்சு. ஒரு செகண்ட் தான் காரை விட்டு அவ மேல கேட்டுன்னு ஏத்திருப்பேன். ஆனா கூட 2-3 கொடுக்குங்க இருந்துச்சு. அதனால சரி கேஸ் ஆயிட்டுமேனு விட்டுட்டு வந்தேன். குஞ்சாயி, அந்த அன்னைக்கிளிய கூட ஒரு பங்குல வைக்கலாண்டி. ஆனா அவ கூட 3 கொடுக்குகன்னு சொன்ன பத்தியா? அதுக தாண்டி சரியான விச குஞ்சுக. அவளுகளுக்கு முல் டைம் பாடி கார்டே அந்த 3ங்களும் தான். அவளுங்களை முதல்ல உண்டுலேன்னு பண்ணணும்டி. விஜலைலா, இப்பதான் என்ட்ரி கொடுத்திருக்கா இந்த குஷ்பு. இனிமே பாரு இந்த குஷ்புவோட ஆட்டம் என்னன்னு அந்த அன்னைக்கிளிக்கு நான் காட்டுறேனா இல்லையான்னு பாரு. சூப்பர் குஞ்சாயி. இப்பதான் எனக்கு ஒரு புது தெம்பே கிடைச்சிருக்கு. சரி வா, ஏரியாவெல்லாம் போய் சுத்தி காட்டுறேன். நம்ம ஊரெல்லாம் பார்த்து நீ எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? ஷியோர் வா, கிளம்பலாம் வா.